கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இழந்ததை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். சில வேளைகளிலே நாம் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அல்லது சமாதானத்தை ஏதோ ஒன்றை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். சில வேளைகளிலே தேவனே அதை நமக்கு அனுமதித்ததாக கூட இருக்கலாம். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது தேவனே அந்த இழப்பை அனுமதித்திருக்கிறார் என்று தான் பொருள்படுகிறது. நாம் எப்படிப்பட்ட இழப்பை நாம் சந்தித்திருந்தாலும் தேவன் நமக்கு அதை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் இழந்து போவதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒருவேளை அது நம்முடைய சமாதானமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்றை நாம் இழந்து இருக்கின்றோமா, தேவன் நமக்கு அதை திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே கூட தன்னுடைய சொந்த குடும்பம் எல்லாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து நின்ற நேரத்திலே தாவீது ராஜா தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தேவனிடத்திலே கேட்டு அந்த சத்துருக்களை பின்தொடர்ந்து போய் தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் இழந்து விட்டோம் என்று அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நம்மை தாவீதை போல நாம் தேவனுக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டு தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனிடம் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் இழந்து போனவைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இழந்து விட்டோம் என்று கவலைப்பட்டு கலங்குவதனாலே நமக்கு எந்த பயனும் ஏற்படாது. அதற்கு மாறாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அதற்காக காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் கூட தான் இழந்து போன மனுக்குலத்தை தன்னுடைய ராஜ்யத்திலே திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். தேவனும் கூட தான் இழந்து போவதை அவர் விரும்புவதில்லை, அதை அப்படியே விட்டுவிடவும் மாட்டார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இழந்தவைகளை குறித்து கவலைப்படாமல் அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் படியான வழிகளை நாம் அறிந்து அதன்படி செயல்படுவோம். சகலத்தையும் தேவனிடத்திலிருந்து நாம் திருப்பிக் கொள்வோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு அதற்கு உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் இழந்து போனவற்றை திரும்ப தருகிற தேவன் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே எங்களை திடப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்து இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன பொருட்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.